ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் ஃபேமிலி சேனல்ஸ். எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் கோலப்போட்டி நடந்துச்சுங்க. ஸோ அதுக்காக தான் நானும் எங்கள் மாமியாரும் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு நாங்கள் கோலம் போட்டோம். ஸோ இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ ஸ்கூலுக்கு நாங்கள் தட்டி விட்டுட்டோம். ஸ்கூலில் பாப்பாவுக்கு வந்து யோகாவில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யோகா பண்ணாங்காட்டி அவங்களுக்கு மெடல்ஸும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க. ஸோ நாங்கள் தான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஃப்ளாக்லாம் ஏற்றிட்டாங்க, பூவெல்லாம் போட்டு ஈவெண்ட் தான் முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் டிஃபனாவது சாப்பிட்லான்ட்டு போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சரின்னு நாங்களும் க்யூவில் நின்று டிஃபன் வாங்கி சாப்பிட்டோங்க. ஸோ என்னென்ன டிஃபன் அப்படின்னா கேசரி, வடை, இட்லி, சட்னி, சாம்பார், பூரி, அப்புறம் ஒரு ப்ரூ காஃபி, அப்புறம் கொஞ்சம் உப்புமாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். பட் என்னென்னா நாங்கள் சாப்பிடும்போது தண்ணி வராமல் போயிடுச்சு குடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, டிஃபன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கிரவுண்டுக்கே போனோம். ஸோ கிரவுண்டில் வந்து இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் விளையாடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் மேட்ச் பார்க்க நாங்கள் கிளம்பியாச்சு. மேட்ச் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா எங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர் தான், அவங்கள தான் வர வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே பரிசும் கொடுத்தாங்க. ஸோ கோலப்போட்டிக்கும் பரிசு கொடுத்தாங்க, கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டவங்களுக்கும் பரிசு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சின்ன ஸ்பீச் எல்லாருமே பேசினாங்க. அப்புறம் அவரும் பேசினார். ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருங்க, நீங்கள் படிக்கலைங்கிறது அடுத்த விஷயம், பட் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா விளையாடுங்க, கிரவுண்டில் போய் எந்த குழந்தைங்க விளையாடுதோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ பசங்களும் நல்லா வாங்கி பேசினாங்க. எங்களுக்கு ப்ரௌடாஃபாக இருக்குது, ஒரு இன்ஸ்பெக்டர் சார் கையில் வாங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாருமே நின்று ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக தான் இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாளே சூப்பராக போச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும், எந்த மாதிரிலாம் டிஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கலிங்க கோலப்போட்டிக்கு. ஏன்னா எங்களை விடவே இன்னும் நிறைய பேர் சூப்பராக போட்டிருந்தாங்களாம்மா, அதனால் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனல் கேஆர் ஃபேமிலி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.